அப்போ இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமில்ல. நாம இன்னைக்கு பரவலா பயன்படுத்துற கட்டுமான பொருட்கள் தான். குறிப்பா சொல்லணும்னா வலுவூட்டப்பட்ட சிமெண்ட் கான்கிரீட், அதாவது ஆர்சிசி. இந்த தெர்மல் மாஸ் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பெரிய தெர்மல் பேட்டரி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம வீட்ட கான்கிரீட் சுவர் பகல் முழுக்க சூரிய வெப்பத்தை ஒரு பேட்டரி மாதிரி சார்ஜ் ஏத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் ராத்திரி முழுக்க அந்த வெப்பத்தை வீட்டுக்குள்ள ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதோட வெப்ப சேமிப்பு திறன் நம்ம பாரம்பரிய செங்கல் அல்லது மண் சுவர்களை விட பல மடங்கு அதிகம்ங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல பயன்படுத்தின மண், மரம், சுண்ணாம்பு மாதிரியான பொருட்கள் எல்லாமே சுவாசிக்க கூடியவை. அதாவது அதுங்க வெப்பத்தை உள்ள வாங்காம பெருமளவு எதிரொலிச்சிடும். ஆனா நாம பயன்படுத்துற இந்த அதிக அடர்த்தி கொண்ட கான்கிரீட் இருக்கே, அது வெப்பத்தை ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சு உள்ளேயே வச்சுக்குது. இதுதாங்க அந்த அடிப்படையான ரொம்ப ஆபத்தான வித்தியாசம். சரி, அடுத்தது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வருவோம். சூரியனோட பாதைக்கும் நம்ம வீட்டுக்கும் என்ன அறிவியல் சம்பந்தம் இருக்கு? வாங்க பார்க்கலாம்.